இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்ற சூழலில் சுமார் அரை மணி நேரம் மிகச் சரியாக சொல்வது என்றால் வெறும் 38 நிமிடங்களே நடைபெற்ற போரை பற்றி தெரிந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க நியூ வியூவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த வெறும் அரை மணி நேர போரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட சரியாக 38 நிமிடங்களே நடைபெற்ற போர் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிரிட்டிஷ்காரர்களுக்கும் ஆப்பிரிக்கா நாடான தான்சானியாவின் ஒரு பகுதியான சான்சிபாருக்கும் இடையே 1996 ஆண்டு ஆகஸ்ட் 27 அந்த போர் நடந்தது. அரசியல் தகராறின் காரணமாக நடந்த அப்போரில் பிரிட்டிஷ் ராணுவம் எந்த பெரிய முயற்சியும் இல்லாமல் குறுகிய நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆமாங்க, 1893 ஆண்டில் பிரிட்டிஷ் அரசாங்கம் தனது ஆளுகைக்கு உட்பட்டிருந்த ஜான்சிபாரை நிர்வகிக்க சையத் ஹமாத் பின் துவைனி என்பவரை நியமித்தது. அவர் அமைதியாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இருந்தாலும் அவர் 1896 ஆண்டு மரணமடைந்த பிறகு அவரது மருமகன் காலித் பின் பர்காஸ் தன்னை சான்சிபாரின் சுல்தானாக அறிவித்தார். அது பிரிட்டிஷ் அரசுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஹமாத்தின் உறவினர் ஹமூத் பின் முகமதுவை அவரது வாரிசாக நியமித்த ஆங்கிலேயர்கள் விரும்பியதால் காலித்தை சுல்தான் பதவியிலிருந்து இறக்க உத்தரவிட்டனர். ஆனால் அந்த உத்தரவை புறக்கணித்து காலித் தனது அரண்மனையை சுற்றி சுமார் 3000 வீரர்களை நிறுத்தினார். அதையடுத்து ஆங்கிலேயர்கள் ஜான்சிபார் மீது தாக்குதலை தொடங்கினர். போர் தொடங்கிய நிலையில் காலித்தின் ராணுவம் வெறும் 38 நிமிடங்களில் சரணடைந்தது. இதுதான் உலக வரலாற்றின் மிகவும் குறுகிய போராக நினைவு கூறப்படுகிறது.